அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் இந்த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானவில் உமன் என்டர்ப்ரனர் ஃபோரம். அந்த ஃபோரமோட அட்மினோட பொண்ணுக்கு தான் பூபர்ட்டி ஃபங்க்ஷன். அதுக்காக தான் நம்ம மெஹந்தி போட போயிருந்தோம். அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபிகர் ஒர்க்கில் கேட்டிருந்ததுனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பேட்டர்ன்ஸ் சென்ட் பண்ணியிருந்தோம். அதிலேருந்து அவங்க பிடிச்ச பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹேண்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஃபைனலாக ஒரு செட் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது இதில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று டைம் சேவ் ஆகும். இன்னொன்று நம்ம மேலே கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொண்டு போகக்கூடிய ஃபோனில் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கிறதுனால சீக்கிரமாக சார்ஜ் போகிறதுக்கு அதே பார்த்து போடும்போது சார்ஜ் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பேட்டர்னில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா நம்மளை மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஃபிகர் ஒர்க்குங்கும்போது நம்ம ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கிளைண்ட்டு ஓகே இவங்க நல்லா போடுவாங்க, இவங்களுக்கு ஃபிகரேட்டிவ் ஒர்க் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக அவங்க கையில் போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேளை ஃபிகர் ஒர்க் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்டை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் சொல்கிற மாதிரி வாட்டரை நீங்கள் மெஹந்தி மிக்ஸாலஜிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் தேயிலை, நீங்கள் யூஸ் பண்ணுற தேயிலை எந்த தேயிலையானாலும் இருக்கலாம், அது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கிராம்பு ஒரு 10லேருந்து 20 கிராம்பு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஆஃபாக வற்றட்டும். அந்த தண்ணியை நீங்கள் மெஹந்தி மிக்ஸாலஜிக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். இது டஸ்கி ஸ்கின்னில் கூட அழகான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாப்பாவோட ஹேண்டும் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களோட ஸ்டெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோவோட எண்டில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரில்வான்ஸ் மெஹந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வானவில் உமன் என்டர்ப்ரனர் ஃபோரம் அப்படின்னு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த வானவில் டீமோட ஒரு மெம்பராக இருக்கிறேன். இங்கே எப்படின்னா நம்மளை மாதிரி சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய உமன் என்டர்ப்ரனர்ஸ் அந்த குரூப்பில் இருப்பாங்க. இந்த குரூப்பை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வானவில் பதுமைகளின் பெண்மை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் இப்போ தான் முதல் முறை அட்டென்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வானவில் டீமோட கிஃப்டாக நிறைய பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைசஸ் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ள ஒவ்வொரு டிஷ்ஷுமே யூனிக்காக இருந்தது. நான் இதுவரை டேஸ்ட் பண்ணாத நிறையா ஃபுட்டை நான் அங்கே டேஸ்ட் பண்ணேன். அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸாகவும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ காயத்ரி மேம். இந்த பூபர்ட்டி ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கை ப்ளூ கலரில் தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க எல்லார் கூடயும் பேசிகிட்டு இருந்துட்டு நிறைய வீடியோ கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து தான் மெயினான பிக்சரே இருக்குது. ஸ்டெயின் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்திருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வர ஒவ்வொரு கிளைண்ட்டுமே ரொம்ப ஸ்பெஷலான கிளைண்ட்டு தான். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு கிளைண்ட்டு தான் இவங்க நமக்கு. இது பூபர்ட்டி மெஹந்தி. இதுக்கான ரிவ்யூவை பூபர்ட்டி கேர்ளே சொன்னால் எப்படி இருக்கும், வாங்க கேட்போம். ரில்வான்ஸ் மெஹந்தியோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆன்ட்டி எனக்காக 3 நைட்ஸ் முழிச்சிருந்துட்டு
அவங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் தோணுச்சோ அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ஸை நான் செலக்ட் பண்ணி கொடுத்ததில், அந்த செலக்ட் பண்ண டிசைன்ஸை வச்சு ஒரு புது பேப்பரில் திருப்பி ஒரு நைட் முழிச்சிருந்து வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே பர்ஃபெக்டாக என் கையில் ஒரு சேஞ்ச் கூட இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்து அவங்க அம்மாவும் பாட்டியும் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க கேட்போம். உட்காந்து ஒரு வேலை பார்க்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறது என் மாமியார் அவ்வளோ சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பொண்ணு பார்த்து பார்த்து செஞ்சது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து உட்காந்து 6 மணி நேரம் போட்டதை அடுத்த நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உட்காந்து அந்த பிள்ளை அம்புட்டு வேலை பார்த்துச்சு, இவ்வளோ மைன்யூட்டாக பார்த்தாப்புல அப்படின்னா அப்படி இப்படி இப்படின்னு அப்பா போல்ந்து தள்ளிட்டாங்க உங்களை.